பழனி பாபா அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் ஜனவரி 28 தானே. அதை ஏன் பிப்ரவரி 22ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று எண்ணக்கூடும். ஜனவரி 28ஆம் நாள் மட்டுமல்ல, மதவாதத்திற்கு எதிராக, அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக போராடுகிற ஒவ்வொரு நாளும் புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள்தான். பழனி பாபா என்பவன் மத சாதியவாதத்திற்கு, அடக்குமுறை அநீதிற்கு, தீண்டாமை கொடுமைகளுக்கு, எல்லாவற்றிற்கும் எதிரான ஒரு புரட்சி குறியீடு என்பதை எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களைப் போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் முன்னத்தி ஏறாக ஒரு மூத்த வழித்தடமாக இருந்தவன் புனித போராளி அண்ணன் பழனி பாபா அவர்கள். முதலில் அவர் ஏன் புனித போராளி என்பதை எண்ணரும் தம்பிதங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அநீதிக்கு எதிராக அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார். உண்மையான ஜிஹாத் என்றால் புனித போராளி. அப்படி இந்த நிலத்தில் நிகழ்ந்த நிலவிய அநீதிக்கு எதிராக போராடிய புரட்சியாளன் நம்முடைய அண்ணன் பழனி பாபா. அதனாலேயே அவர் புனித போராளி. இங்கே மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதனாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. எவனொருவன் மரணத்திற்கு அஞ்சாமல் இருக்கிறானோ அவனே சரித்திரத்தில் மாவீரனாகிறான். வரலாற்றில் எண்ணரும் தம்பிதங்கைகளே, அன்பு சொந்தங்களே, எப்போதும் கோழைகளுக்கு இடம் இருந்ததில்லை. வீரர்களுக்குத்தான் வரலாற்றில் இடம் இருந்திருக்கிறது. அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது, ஏழைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது. ஆனால் கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே வரலாற்றில் மாவீரனாக போற்றப்படுகிறான். சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். அப்படி சாக துணிந்து நின்று சரித்திரமான சரித்திர நாயகன் நம்முயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள்.